வணக்கம் குரு ஜோதிடம் நேர்களே, உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு 2024 மே மாதம் எப்படி இருக்க போகிறது என்றது பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு குரு 5ஆம் இடத்துல இருந்து ராசியவே பார்த்துட்டு இருந்தார். 4ஆம் இடத்துல ராகு இருந்தார், 10ஆம் இடத்துல கேது இருந்தார், 3ஆம் இடத்துல சனி இருந்தார். இதுல ஒரே மாற்றம் பெறக்கூடிய ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா குரு. மே 1ஆம் தேதி மாதத்தின் முதல் தேதியே பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துட்டு இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு மாறி 12ஆம் பாவம், 2ஆம் பாவம், 10ஆம் பாவம் என்ற பாவத்தை பார்க்கிறது. தொழில் முனைவோருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தொழில் அமைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்துல வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய மட்டும் ஒரு கடன்பட்டு ஒரு கேஷ் ஃப்ளோ வரணும், ஒரு கடன் வாங்கி ஒரு அபிவிருத்தி பண்ணணும், ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா ஈஸியா கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு கொடுக்க போகிற அமைப்பு இருக்கு. உங்களோட எண்ண போக்கே மாறக்கூடிய விஷயங்கள் நீங்க நல்லாவே பார்க்கலாம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு மென்டல் மேக்கப்ல ஒரு 12 மாசம் நீங்க டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மே மாதம் மூலம் உங்க மைண்ட் மாறணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக உங்களுக்கு வரும். டிராவலிங் அதிகமாக கொடுக்கக்கூடிய வரும். இந்த தொழில வந்து வேற மாதிரி மாத்தி செய்யணுங்கிறது ஆணித்தரமாக உங்க மைண்ட்ல வரும். அது மாதிரி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் இருக்கிறது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகுவோட சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா சில தாயார்கள் விஷயத்துல உடல்நல பிரச்சனைக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அக்கறை காட்ட வேண்டும். தாயாரின் உடலுக்காக அக்கறை காட்ட வேண்டியதும், இடம் வாகனம் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சொத்து இம்மூவபிள் அசெட்ல சில அக்கறைகள் காட்ட வேண்டிய விஷயமாகவும், வம்பு வழக்குகளை கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய விஷயமாகவும் இருக்கிறது. அதே சமயத்துல புதன் பாத்தீங்கன்னா மே 10ஆம் தேதி 4ஆம் இடத்துல இருந்து ராகு செவ்வாயில மாட்டிட்டு இருந்த புதன் 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அது ஒரு நல்ல விஷயம்தான். அதே சமயத்துல சுக்கிர பகவான் மே 19ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போய் சுப கடன்களையும் சில விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேஷ் ஃப்ளோ விஷயத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாவும், சூரியனுங்கிற நம்ம பாகிஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய சேமிப்பை கரைத்து ஒரு முதலீடுகள் செய்யற மாதிரியும், ஒரு கடனையும் வாங்கி ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கிற மாதிரியும், ஒரு தொழில் முயற்சியா இருக்கட்டும், ஒரு வண்டி வாகன விஷயமா இருக்கட்டும், வீட்டை அபிவிருத்தி பண்றதா இருக்கட்டும், வசதிப்படுத்துறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சேமிப்பு குறைந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. நல்லாவே ஒரு வருஷம் ஆயிட்டு இருக்கிற பேட்டர்ன் வந்து லைஃப்ல ட்ரெண்ட் மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி சில கலக்கங்களை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பிற்காலத்தில் அதுதான் தேவைப்பட்ட ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில ஒரே ஸ்டேஜா ஒரே ஸ்டாக்னண்டா இருக்கிறது வந்து எந்த விதத்துலையும் நமக்கு குரோத் கொடுக்காது. அடுத்தடுத்து மாறிட்டு இருக்கிறப்பதான் நமக்கு குரோத் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த குரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த அந்த ஒரு ஆண்டு பலனின் ஆரம்ப கட்ட பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மே மாதம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதனால சில கலக்கங்கள் உங்க மைண்ட்ல வரலாம். என்னடா இது வரைக்கும் இப்படி இருந்தோமே, இப்ப போய் மாறுறமே, எப்படி ஆகும், முதலீடு பண்றோமே, அது பணம் வருமா, இடம் மாறுறமே, அதே சமயத்துல வேலை விட்டு வேலையை மாறுறோமே அப்படிங்கிறது எல்லாமே மனக்கலக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பட் இருந்தாலும் லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா அது தேவைப்படுற ஒரு விஷயமாகவும் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா தான் வருகிறது. மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா புதன் 5ஆம் இடத்துல வருது. மே 10ஆம் தேதிக்கு மேல இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியும் கான்பிடன்ஸ் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. அது வரைக்கும் மே 10ஆம் தேதி வரைக்கும் அப்புறம் புதன் ராகு செவ்வாயோட சேர்ந்து சில பாதிப்பு கொடுக்குறாரு. உங்களுடைய பங்குதாரர்கள், மனைவி, கணவர், அது மாதிரி விஷயத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது வந்து கொஞ்சம் நீங்கி இன்னும் கொஞ்சம் சுமூகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு 5ஆம் இடத்துல வரக்கூடிய புதனை கொடுக்குறாரு. அதே சமயத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதர் பீப்புள் மணி, லோன் பெறுதல், அது மாதிரி விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. உடல் உபாதைகள் வரக்கும் வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிரான்சிஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயமாகவும் 2025க்கு நீங்க போய் செட்டில் ஆகக்கூடிய விஷயத்துக்கு தேவையான முயற்சிகள் இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கிற ஒரு அமைப்பாகவும் ஒரு பரிபூர்ண ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க் ஒரு ஏஜ் ரிலேட்டடா எல்லா ஏஜ் இருக்கிறவங்களுக்கு, மாணவர்களா இருந்தாலும் சரி, முதியோர்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு கேஷ் ஃப்ளோ விஷயத்தா இருந்தாலும், ஒரு வேலை விஷயமா இருந்தாலும், இடம் விஷயமா இருந்தாலும், இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா இருந்தாலும், தொழில் விஷயமா இருந்தாலும் அடுத்த லெவல் மாறக்கூடிய ஒரு அமைப்பு நிறைந்த ஒரு மாதமாக இந்த மே 2024
4 உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த பலன்லாம் பொது பலன்கள். அதாவது கோச்சாரத்துல வந்து ஆண்டு கிரகமாகிய ராகு, கேது, குரு, சனி எப்படி இருக்கிறாங்கன்னு பொறுத்தும், மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், புதன், செவ்வாய் இது மாதிரி கிரகங்கள் சூரியன்லாம் எப்படி இருக்கிறாங்கிற பொறுத்து தான் நம்ம கோச்சாரத்துல பலன் எடுக்கிறோம். பட் உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது, நீங்க என்ன லக்னம், எந்த சாரத்துல எந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குது, ஆட்சி உச்சங்கள் எப்படி இருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது, இப்போ கரண்ட்ல என்ன தசாபுக்திகள் நடப்புல இருக்குதுங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுத்து இந்த கோச்சார பலன்களும் இந்த தசாபுக்திகளும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 80% பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்திகள் பலன் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இந்த கோச்சார பலன்கள் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வந்து கரெக்டான துல்லியமான பலன் எடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. ஸோ நம்ம எதுக்கு இது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இந்த மாத காலத்துக்கு எப்படி வந்து உங்களோட அமைப்புகள் இருக்கு, சாதகமாக இருக்கிறதா சாதகம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்குறோம். உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போறப்போ நல்ல பலன்கள், நான் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும், சாதகமற்ற தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு கண்ணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.